ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் கலைச்செல்வி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு 10-15 மாடுக்கு மேலே வச்சு பால் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. பட் இவங்க அவங்கள லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்கள மறக்க முடியாது. இவ்வளோ வருடம் தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மதுமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசி. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்டெக் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறாங்க. மாதம் 20,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. வீடு, நிலம், கார்னு நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் ரொம்ப வருடமாக ஒருத்தர் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இவங்களை ஏமாற்றிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும். ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எந்த வித கெட்ட பழக்கமும் குடிப்பழக்கம் குறிப்பாக இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பரை இலவசமாக வழங்கப்படுங்க. இந்த மணமகளுக்கு ஒரு 25 சவரன் நகை போகிறதா இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோல் இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.